ஐயோ, நீ வந்திருக்கவங்களெல்லாம் பார்த்தா சமையல பட்டை கிளப்புறவங்க மாதிரி இருக்கே. இவங்களோட போட்டி போட்டு எப்படா ஜெயிக்க போற சரவணா? டேய், நீ எல்லாம் பொழப்புக்கு சமைக்கிறவன்டா. அவங்க பிறந்ததுல இருந்தே சமைக்கிறவங்க. இவங்களோடலாம் போட்டி போட்டு முதலிடத்தை பிடிச்சு பரிசு ஜெயிச்சு மவனை நீ செத்தடா. அங்கெல்லாம் போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், அங்கெல்லாம் போட்டி ஆரம்பிச்சிருங்கிற டென்ஷன்ல இருக்காங்க. நீ மட்டும் எப்படி எந்த கவலையும் இல்லாம இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்க? உண்மையிலே தைரியமான ஆள் தான்டா நீ. ஆமா ஆமா, ரொம்ப தைரியமான ஆள் நானு. ஆமா, எப்படி இவ்ளோ தைரியமா இருக்க? கொஞ்சம் சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கலாமே. அதாவது சொல்றா. சொல்றேன். இல்ல, போட்டி இன்னும் சொல்லலாம். அதுக்கெல்லாம் நம்மலாம் பயப்படக்கூடாது. ஏய், என்னது இது? எது? இந்த ஷேக். ஆத்தி, காலு காட்டி கொடுத்துருச்சே. ஏய், ஏன்டா இப்படி நடுங்குது? இப்படி நடுங்குனா எப்படி நீ போட்டியில போய் சமைப்ப? கால் நடுங்குனா என்ன மீனாச்சு? சமைக்க போறது கைதானே. என்னடா பயமா இருக்கா? பயமா எனக்கா? சரி சரி சரி, காமெடி மீனாட்சி நீ. ஆமா மீனாட்சி, எனக்கு ரொம்ப பயந்து பயந்து வருது மீனாட்சி. சரி சரி, எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விட்டுறீ. ஏன் அப்படி அழற? எவ்வளவு நேரம் ஆளு பயப்படாத மாதிரியா நடிக்கிறது? நான் சொல்றத கேளுடா. அழாதடா. நான் எங்க அம்மாட்ட போறேன். சும்மா இருடா, அழாத. வாய் மூடு. பா, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்ப என்னடா உன் பிரச்சனை? அதாவது அது இவ்வளவு நாளா சுரண்டிக்கு பக்கத்துல திருநெல்வேலி சுத்து வட்டாரத்துல மட்டும் சமைச்சுக்கிட்டு இருந்தானா, அதனால லோக்கல் கைஸ் காம்படிஷன் கவலையே இல்லாம சமைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இங்க பார்த்தா பல பல இடங்கள்ல பட்டையை கிளப்பிடுவீங்களா நின்றுகிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி, அழாத. அவங்க வரட்டும் மாமா, அதனால என்ன இப்போ? இல்ல மீனாட்சி, அவங்க எல்லாம் வாழ்க்கையில பல பல விஷயத்தை சாதிச்சிருப்பாங்க. ஆனாலும் அப்படி எதுவுமே பண்ணலையே. இப்ப யார் சொன்னாங்க நீ எதுவும் சாதிக்கலன்னு? இப்ப நீ சொன்னி வாழ்க்கையில சாதிச்சவங்கன்னு. அவங்களோட இன்னைக்கு ஸ்டேஜ ஷேர் பண்ணி சமையல் போட்டியில அவங்களுக்கு சரிசமமா சமைக்க போறது பெரிய சாதனை தானே மாமா. என்னதான் விராட் கோலி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்தாலும் அன்னைக்கு மேட்ச்ல யார் செஞ்சுரி அடிக்கிறாங்களோ அவங்க தான் அன்னைக்கு நம்பர் 1. அதே மாதிரி தான் இதுவும். இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கங்கிறது முக்கியமே கிடையாது. இப்ப என்ன பண்ண போறாங்கங்கிறது தான் முக்கியம். சோ அவங்க கடந்த கால சிந்தனையில நீ மூழ்கி கிடக்காம நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை நீ மனசுல நினைச்சு இந்த போட்டியில தைரியமா சமைக்க பாரு, ஜெயிக்க பாரு. சிம்பிள். சரி. இனி எதுவும் பயம் இல்லையே? இல்லையே. இல்ல. ஆத்தி, இபி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க வந்துட்டானே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பயமே கிடையாது மீனாட்சி. எங்க என்னோட திறமைய ஃபுல்லா காட்டிட்டா மதுரையே மிரண்டுருமோன்னு யோசிக்கிறேன். அதான் சும்மா வாய் சவுடெல்லாம் அடிச்சு தெரியாதடா. எந்த அளவுக்கு பயந்துருக்கணும் கண்ணிலே தெரியுது. போட்டிக்கு வாடி, இங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன். சாத்தியா, ஈபிலாம் கவுண்டர் அடிச்சிட்டு போகுது. சரி, நீ போய் ஹால்குள்ள நில்லு. பக்கத்துல ஏதோ பிள்ளையார் கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. நான் போய் இந்த பூவை வச்சு எப்படியாவது என் மாமாவை ஜெயிக்க வச்சிருன்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன்.